ஒண்ணும் பண்ணாதா? உங்களுக்கு தான் தெரியும் என்ன ஆவறது. அப்ப இவ வேற ஆடு கணக்கிற மாதிரியே கணக்கிறாங்க. எங்க இன்னொரு விஷயமா சளி பிடிச்சிட்டா விடிய விடிய மாத்திரை போடுறீங்கன்னா போட மாட்டேன். ஆனா இந்த மாதிரி கணச்சு போட்டு காட்டுறதா பாருங்க. மேக்கப் போட்ட கிட்ட மொக்கல போமா மேக்கப் போட்டு கிளம்பி வச்சுங்க. எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான வேலையா போறோம். அப்படியே ஒவ்வொன்னா அப்புறம் மூவ் பண்ண வேண்டியதான். இப்ப மணி பாத்தீங்கன்னா 9:00 இப்பதான் எஞ்சி குளிச்சு வேலையெல்லாம் முடிச்சுட்டு குள்ளா இப்பதான் ரெடியா இருக்கா. இப்பதான் இதுக்கப்புறம் தான் போய் எங்களுக்கு ஏதாவது சோறு திங்கிறது ஏதாவது ரெடி பண்றாளா இல்ல என்னன்னு தெரியல பாவம். அதுல அவங்க மேக்கப் கிட்லாம் இருக்காங்க. எங்க அம்மா கிளம்பிட்டு இருக்காங்க. கிளம்பிட்டியாமா? அவங்க போன் வரல. ஜியோல சரி காசு போடாம இன்கம் கால் ஒரு நினைச்சு ஜியோ போன் வாங்கி கொடுத்தேன். அதுவும் கடைசியில் ஒர்க் அவுட் ஆகல. அதான் சரி வந்து நேர்லயே கூட்டு போலான்ட்டு வந்துட்டு அவங்க கிளம்பிட்டு இருக்காங்க. ஆமா கிளம்புமா வா இவ்வளோ அந்த செருப்பை கையில தூக்கிட்டு தான் அழவியா இல்லையா? உங்களை பார்க்க யாரும் வந்திருக்காங்க பாரு. ஆமா இப்போ பாருங்க சேத்தியத்தோப்பு பஸ் ஸ்டாண்ட் எந்த அளவுக்கு ஃப்ரீயா இருக்குன்னு. இந்த அளவுக்கு இருக்காது. உங்களுக்கெல்லாம் உள்ளே போக முடியல. கருணாலயெல்லாம் செம கூட்டம். இன்னைக்கு வந்து ஃப்ரீயா கிடக்குது. செம கூட்டமா இருக்குது. பாத்துருவாங்க. நான் எல்லாம் எடுத்துறேன். சிவா வயிற்றுல டெலிவரி அன்னைக்கு நான் அந்த கோயிலில் வந்து வேண்டிக்கிட்டேன் நல்லபடியா பிறக்கணும் அப்படின்னு சொல்லி. என்ன வேண்டிக்கிறான். 4 வருஷம் கழிச்சு சிவா திரும்ப அதே கோயிலுக்கு வந்திருக்கான். பக்கத்துல தான் இருக்கு அந்த ஜிஹெச். போமா சிவா கும்பராமரை என்ன அப்புறம் சாப்பிட்டியா? அவங்க உள்ள உட்காந்துருக்காங்க. நாங்கள் வெளில வந்தோம் கோயிலுக்கு போயிட்டு. ஊசியெல்லாம் போட்டாச்சா? ஏமா என்ன சொன்னாங்க? சரி மாத்திரை வாங்கிட்டு வா. பெட்ரோல் போட வந்திருக்கோங்க. இங்க பாருங்க இங்க சிவா பூ பிச்சு வச்சுக்கிட்டு நிக்கிறான். என்ன பூ சிவா அது? மல்லிப்பூவா? என்ன பண்ணிட்டு இருக்க? வந்த உடனே லெமன் டீ போடுறாங்க. லெமன் டீ ஒன்றும் இல்லை. தண்ணி கொதிக்க வச்சு அதில் புருவை போட்டு புழிஞ்சு விட்டா அது லெமன் டீ. அவ்வளோதான். எங்கள் அம்மா எல்லாம் வெளில உட்காந்துருக்காங்க. போட்டு போய் அப்படியே ஒன்றா உட்காந்து இருக்க வேண்டியதான். அவ்வளோதாங்க. லெமன் டீ ரெடி ஆயிடுச்சு. குள்ளே ஊற்றிட்டு இருக்கேன். எங்கள் அம்மா உட்காந்துருக்கேன். என்ன லெமன் டீ குடிச்சிருக்கியா மணி? இது இல்லம்மா அதுல சேமிச்சு பத்த கொஞ்சம் விட்டு அது லெமன் டீ. அவ்வளவுதான். அவங்களுக்கு எல்லாம் பிடிக்காது. தேல் இருக்கான் சிவா. அதுகிட்ட போய் விளாண்டு வந்துட்டு இருந்தான். கடிச்சா என்ன ஆவறது? அவன் தேல இதுகிட்ட போய் விளாண்டுட்டு இருக்கிறான். ஒண்ணும் பண்ணாதா? உங்களுக்கு தான் தெரியாது. கடிச்சா எப்படி தரமா வலிக்கும். அது மேலேயே அடிபடலாமாம்மா. போயிருச்சாயா? அது சாவலமாம்மா. இன்னும் நிண்டி விட வெளியில நிண்டி நல்லா கொள்ளு. அடிச்சா என்ன ஆவறது? மாட்டு போய் நின்னுட்டு இருக்கான். எல்லாம் ஒண்ணா சொல்லணும். எனக்கு அதனாலதான் இந்த கொடைக்கல்லு கடியெல்லாம் ஒரு டைம் கடந்தது. அதனாலதான் பயம். எங்க அம்மா சிலிண்டர் எடுக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துட்டு சிவா தேல் இருக்கிற இடத்துல போய் விளையாண்டு இருந்தாங்க. அது வீட்டுல பாத்தீங்களா கருந்தேலு. ஆனா சிவாவுக்கு தான் எனக்கும் சிவாவுக்கு தான் கடிச்சா ஏதாகும். ஆனா குள்ளாய்க்கு தேல் கடிச்சா ஒண்ணுமே ஆகாது. குள்ளாய்க்கு ஒரு ஸ்பெஷல் பவர் வந்து கடவுள் கொடுத்துருக்காரு. ஏன் அப்படி? ஏன்னா எங்க அம்மா வந்து விறகு பொறுக்க போனாங்களாங்க. எப்ப? நான் வந்து கர்ப்பமா இருக்கும்போது குள்ளாய் வயிற்றுல அப்ப தேல் கடிச்சிருச்சா? ஆமா. அப்ப வந்து எங்க அம்மா கடிச்சதே தெரியல. அப்புறமே ரொம்ப வலிச்சுதான். அப்ப ஹாஸ்பிட்டல் போனப்ப டாக்டர் சொன்னாங்களாம் தேலு கடிச்சா வலிக்காது, ஆனா பாம்பு கடிச்சா உடனே இறந்துருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. கட்டுக்கதையா இதுல சயின்ஸ் இருக்கா இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏதோ சொல்லணும்னு சொன்னாங்க. நானும் கூட சொல்லிட்டாங்க. பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல பனி வந்து இப்பதான் பேஞ்சிட்டே இருக்கு. சுத்தமா உடம்பே முடியாம போயிடுது. பனி வருங்க இன்னமும் பெஞ்சிட்டு தான் இருக்கு. மோசமா இருக்கு. குள்ளா எல்லாத்தையும் மடிச்சு வச்சிட்டு இருக்காங்க. பகல்ல வீட்டு உள்ள நிக்கிறதுக்கே குளிருதுங்க. ஃபேஸ்ல பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு. பனியில அப்படியே ஒரு மாதிரி சைனஸ் எல்லாம் நீங்கி போய் சாப்பாடுலாம் வச்சுட்டா துணி மடிச்சிட்டு இருக்கு. அவங்க அம்மா எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஊர்ல இருக்கிறவரையும் ஜாலியா எங்கேயாவது கதை பேசலாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எல்லாம் உட்காந்து பேசிருக்காங்க. ஒரு ஆலமரம் ஒண்ணு இருக்கு. அன்னைக்கு காமிச்சு பாருங்க வீடியோல.
இந்த வீடியோ இதுகளில் உட்காந்து எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. சிவா நீ என்னப்பா பண்ணிட்டு இருக்க? சேத்தியத்தோப்பு வந்திருக்கோங்க. ஏதோ காய்கறி வாங்கணும்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க. அப்புறம் பாட்டி தாத்தா எல்லாம் வந்திருக்காங்க. அவங்களாம் ஒரு வேலையா உட்காந்துருக்காங்க. அதனால நானும் சிவா மட்டும் இங்க வெளியில உட்காந்துருக்கேன். எதுக்கு வேலையா உட்காந்துருக்கீங்களா? வேலையா உட்காந்துருக்காங்களா? வெளில ஒர்க் செய்யுதுங்க. பாருங்க தாத்தா பாட்டி எல்லாம் வந்திருக்காங்க. உடம்பு சரியில்லை அவங்களுக்கு, பேசிட்டு இருக்காங்க. கிளம்புறாங்க. அதான் வாங்கணும், நீங்க போய் வாங்கிட்டு தான் போடுவாங்க. ஆச்சுங்க வந்து இப்போதான் பாருங்க குள்ள எல்லாம் சாப்பாடுலாம் ரெடி பண்ணிட்டு இருக்கா. கால் வலிக்க அலைஞ்சு கோழி கால் வாங்கிட்டு வந்ததான் மிச்சம். நைட்டு டின்னர் சாம்பார் வச்சிட்டு இருக்கா. சாப்பிட வேண்டியதான் எடுத்து. அவ்வளோதாங்க வீடியோ. இந்த ஒன்றும் அளவுக்கு நான் பெருசாக எடுக்கவும் முடியல. எடுக்கிற அளவுக்கு நாங்கள் ஒன்றும் பெருசாக பண்ணல. அதனால இவ்வளோதான் எடுத்தோம். நீ ரெடி பண்ணிட்டு இருக்க பிள்ளை வந்து இப்போதான் டீ போட்டுட்டு இருக்கிறாங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் ஃபேமிலி.